ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். பாட்டிக்கு துணையாக ஒரு கொக்கையும் ஒரு நரியையும் வளர்த்து வந்தார். பாட்டி வடை சுட்டு விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார். தினமும் காலையில் மூவரும் தோட்டத்திற்கு வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்புவார்கள். மாலையில் மூவரும் அமர்ந்து அன்றைய நிகழ்வுகளை பேசி மகிழ்வார்கள். காலம் செல்ல செல்ல பாட்டியால் தோட்டத்திற்கு போக முடியவில்லை. இதை பயன்படுத்தி கொண்ட நரி வேலை செய்யாமல் சோம்பேறியானது. சகதியில் புரண்டு பூச்சிகளை பிடித்து சாப்பிட்டு பொழுதை கழித்தது. ஆனால் கொக்கு எப்போதும் போல தனது வேலைகளை முடித்துவிட்டு தோட்டத்தில் குளித்துவிட்டு வரும். தாவும் நரிதான் உடம்பு முழுக்க சேராகிற அளவுக்கு கடுமையா வேலை செய்யுது போல. இந்த கொக்கு சுத்தமா வருது. அப்போ இது வேலையே செய்யலையா? கொக்கே, நீ வேலையே செய்யாம சுத்தமா வர. இனிமே நீ என் கூட இருக்க வேண்டாம், கிளம்பு. நரியின் தோற்றத்தை பார்த்து அதுதான் அதிகம் உழைப்பதாக பாட்டி தவறாக எண்ணி உண்மையாக உழைத்த கொக்கை வீட்டை விட்டு விரட்டினார். தோட்டத்திலிருந்து காய்கறிகள் வராததால் சந்தேகமடைந்த பாட்டி ஒரு நாள் நேரில் சென்றார். அங்கு பயிர்கள் வறண்டு கிடப்பதையும் நரி வேலை செய்யாமல் விளையாடுவதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பாட்டி, இன்னைக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க, நான் குடிச்சிட்டு வரேன். ஏன் நரி, தோட்டத்திலே குளிக்க வேண்டியது தானே? அது பாட்டி, அங்க கொக்கு குளிக்கும். எனக்கு அது பிடிக்காததான். நிறுத்துவோம் பொய்ய. இன்னைக்கு நான் நேர்ல பார்த்தேன். நீ வேலையே செய்யாம சேத்துல விளையாடிட்டு இருக்க. உன்னால நல்ல கொக்க விரட்டிட்டேனே. போ, இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ. பாட்டியின் கோபத்தை கண்டு நரி ஓடிப்போனது. ஒருவரின் வெடித்தோற்றத்தை வைத்து மட்டும் அவர்களை எடை போடக்கூடாது என்ற உண்மையை பாட்டி புரிந்து கொண்டார்.